ஹாய் மக்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எங்கள் ஊர்லேயும் சரி, நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லேயும் சரி, வெளியூர்கள்லேயும் சரி, நாங்கள் வேலை போகிற இடத்துலையும் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கிய, நீ எதுக்கு இப்போவே இந்த வேலைகள்லாம் செய்கிற, காட்டு வேலைகள், இந்த விவசாய வேலைகள்லாம் எதுக்கு செய்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க தப்பாக கேட்கல, கரெக்டாக தான் நான் கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன பையன் மம்பட்டி பிடிச்சி வேலை செய்யும்போது, கஷ்டப்பட்டு வேலைகள் செய்யும்போது கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நான் அவங்கள குறை சொல்லலை, அவங்க சொல்கிற ஃபுல்லாமே நன்மைக்கு தான். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு வயசு 22ஆகுது. நான் 19 வயசில் காலேஜ் முடிச்சிட்டேன். ஒரு 2 வருஷம் கம்பெனிகளுக்கு அப்படி இப்படின்னு உங்களை போயிட்டு இருந்தேன். படித்து முடிச்சோன்னே நம்மளை கம்பெனி போக தான் ஆசை இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வீட்டு சும்மா காலமாக சரி எப்படினாலும் போயிடும் அப்படின்ட்டு போயிருந்தேன். ராயல் என்ஃபீல்டு கம்பெனிலாம் போயிருந்தேன். அவங்களாம் இன்டர்வியூ கூப்பிட்ட போய் தான் போயிருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் 60 பேர் வேணும். ஆனால் அங்கே போய் 160 பேர் 170 பேர் போயிருந்தாங்க. காரணமே இல்லாமல் கழிச்சாங்க. எதுக்கு தான் கழிச்சாங்கன்னு தெரியல, காரணமே இல்லாமல். எனக்கு என்ன காரணம்னா, எனக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரிசல்ட்டு காப்பி காலேஜில் இருக்குது. லீவ் டைமு, பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச செமஸ்டர் முடிஞ்ச லீவ் டைமு. காலேஜில் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப் வெளியே போயிருக்காங்க. நான் இங்கே ஹெச்ஓடி கட்சி ஃபோன் வச்சு கேட்கேன், சார் எனக்கு இப்படி சர்டிஃபிகேட் வேணும், கம்பெனிக்கு கேட்காங்க, இல்லாட்ட இப்போ வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு. அவர் தம்பி நான் வெளியே இருக்கேன், இப்போதைக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. நான் சரி, ஆனால் செல்லில் காப்பி வச்சுருந்தேன், நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் அந்தளவு ரூபா செலவழிச்சு இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து களக்காட்டுலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து நானும் சென்னைக்கு போயாச்சு. அப்படியும் போய் நம்ம கழிச்சிட்டாங்க. காரணமில்ல, சர்டிஃபிகேட் கையில் இல்லைங்க ஒரு காரணத்துக்காக. ஆனால் நம்மகிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த காப்பி வேணாமா, ஆனால் ஒரிஜினல் வேணும்னு நம்மளை கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அசோக் லைலாண்டு போயிருந்தேன். அங்கே ஹெச்ஆருக்குள்ளே போட்டி ப்ராப்ளம் பிரச்சனையில் அப்படியும் உள்ளே விடாமல் ஒரு வாரத்துக்கு மேலே வெளியிலேயே வச்சுருந்தாங்க. உள்ளே அனுப்பலை. போனோம், ட்ரைனிங் ரூம் நாங்கள் கொண்டு வச்சுப்பாங்க. ஒன்றுமே நடக்காது. கொஞ்சம் 5 இயர்ஸ் மட்டும் சொல்லி தருவாங்க. சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே இங்கேயே தான் இருக்கணும். சரி, அதுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டிவிஎஸில் போய் ஒர்க் பண்ணேன். பிரேக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் மேல்மருவத்தூரில் ஒர்க் பண்ணேன் கம்பெனியில். ஒரு மாதம் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா நான் இங்கேருந்து வேலை செஞ்சு கையில் ரூபா கொண்டு போயிருந்தேனே. இங்கேருந்து ஒரு 5000-6000 ரூபா நான் கையில் கொண்டு போயிருந்தேனே. அது போக அங்கே ஒரு வாரம் முதல்ல வேலை பார்த்ததுக்கு வீக்கு மந்தி எண்டுன்னொடனே சம்பளம் கொடுத்தவங்க 3000. அப்போ எனக்கு கையில் ரூபா இருக்க மாதிரி தெரிஞ்சு எனக்கு தெரியலை. ஒரு மாதமும் சரி இந்த வச்சு அடுத்த மாதம் அப்படியே ரன் போயிட்டேன். அங்கே கம்பெனியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போனதோடு சேர்த்து ஒரு மாதத்துக்கு 16,550 ரூபா கொடுத்தாங்க. சம்பளம் 15,000 ரூபா, 15,500 ரூபா. அதுபோல் அட்டன்ஸ் போனஸ் மாதம் ஃபுல்லாக லீவ் போடாமல் போனால் அவங்க ஒரு 1,050 ரூபா